என்ன பண்றீங்க? என்ன பண்ணுவேன்? என்ன வேலை தான் செய்றேன். ஓ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம என்ன vlog பார்க்க போறோம்னா ஃப்ரெண்ட்ஸ், என்ன vlog? சண்டே விலாக். பாருங்க, சண்டே காலையிலே குளிச்சிட்டு பாருங்க எப்படி காலையிலே இருக்கு. ஆமா 12 மணி ஆகுது. 12 ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்பதான் நான் துணியை வந்து மிஷின்லயே போட்டுட்டு இருக்கேன். இவ்வளவு நேரம் என்ன பண்ண? நான் எதுவும் பண்ணலையே. அதான் தெரியும் நீ எதுவுமே பண்ணலன்னு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து இன்னைக்கு சண்டே vlog தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு சண்டே நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல்? என்ன ஸ்பெஷல் அது சொல்றதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு சண்டே நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல் தெரியுமா? என்னாச்சு? மீன் குழம்பு. செஞ்சிட்டியா? செய்ய போறேன் இனிமே. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மீன் வாங்கிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன், மட்டன், முட்டை அப்படிதான் போயிடும். ஆமா. இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மீன் குழம்பு வைக்கிறோம். பாரா. செம்ம டேஸ்டா வச்சு நாக்குல எச்சி ஊற அளவுக்கு சாப்பிட போறோம். எச்ச ஊருமா? அதெல்லாம் உனக்கு ஊருமா ஊராதான்னு எனக்கு தெரியாது, எனக்கு தான் ஊரும். உங்க வீட்ல எல்லாம் என்ன ஸ்பெஷல் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எங்க வாங்க ஃபர்ஸ்ட் இந்த வீடியோக்குள்ள வாங்க. எப்ப வந்தாச்சு சொல்லுவேன் நானு. ஆமா, நான் கேமராமேன், யூ ஆர் ஆக்டர். ஃபர்ஸ்ட் இந்த துணியை தோச்சு காய வைக்கிறது பெரிய வேலை. ஒருத்தர் போனாரு பக்கத்து வீட்டுக்கு, குளிக்கிறதுக்கு கூப்பிடுறியா? தண்ணி காஞ்சி அவர்தான் எல்லாத்தையும் ஹவுஸ் போட்டு வந்தாரு. அது குளிக்கிறதுக்கு ரெடியா இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ள அவங்க தாத்தா வந்தோன்னா அவங்க தாத்தா பின்னாடி வால் பிடிச்சு தண்ணி கொதிச்சுட்டு இருக்காங்க. என்ன ரெண்டு பேரும் விளையாடிங்கிறீங்க? சரியே கிடையாது. சரியா கிடையாது. சாப்பாடு செய்வீங்கன்னு பார்த்தா அம்மா புள்ளையும் ஓடி பிடிச்சி விளையாடிங்கிறீங்க. அப்ப நாளைக்குள்ள போட்டுருவீங்களா சோறு? தங்க அங்க பாரு. அப்ப தங்க அப்ப தங்க அம்மா பாரு. அப்ப தங்க அம்மா பாரு. அப்பாவுக்கு நைட்டு தான் பூவா போடுமா? நீ என்னன்னு கேளு. ஓய் ஓய் பாத்துக்கிறாரு. எப்படி நீ போடுற, நான் கயிற்றம் பாரு அப்படின்ட்டு இல்ல. ஓய் தங்க ஆடி தங்க இல்ல தங்க இல்ல நீ தங்க. நான் மேக்கப் தூங்க வச்சிடறேன். நான் நீ கவுண்டர் சார் ரெடிட்டரா? வளர்ந்துச்சுல. தெரியும், பார்த்தேன் பார்த்தேன் நானும். தங்க அப்படியா? ஓ இன்னைக்கு சண்டேவா? அவன் சொல்லுவான், ஆமா ஆமா நீங்க ரெண்டு பேரும் அடிக்கடிக்கு சண்டை போடுறீங்க, சண்டே தான் அடிக்கீங்க. ஆனா ஏப்பா இன்னுமா துணி காய வச்சீங்கடா? நான் பாணி இப்படி பண்றியாப்பா நீயா? அப்ப கன்ஃபார்மா? அதான் தெரியுது, நீ பண்றத பார்த்தா அப்படித்தான் தெரியுது. பாவம்பா நானு, பாவ புள்ளப்பா நானு. என்னப்பா என்னப்பா இப்படி பண்றியப்பா நீ? அவள்தானா பிரிச்சு பேசுற?
நீயும் நானும் எப்படி பழகி இருக்கோம். பாவம்பா. நான் தான் இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சமையல் ரூமில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. என்ன பாப்பா என்ன பண்ணுற? என்ன மீன் அம்மா வாங்கி கொடுத்தாங்க? செம்மையாக இருக்கும், தேன் மாதிரி வைங்கண்ணா. ம் அரிசி ஊற வச்சு வச்சுங்க. புளிய ஊற வச்சுட்டேன் குழம்புல. வெங்காயத்தை தக்காளி அரிஞ்சிட்டு அப்படியே வச்சுட்டுனா வேற மாதிரி. மீன் மசாலா போட்டு ஊற வைக்கணும் வறுக்கிறதுக்கு. சீரம் ஊற வைப்பா அப்பதான் செம்மையா அடத்தேன். வேலை கூட செய்ய மாட்டாரா ஃப்ரெண்ட்ஸ்? ஆனா கரெக்ட் டைமுக்கு மட்டும் சோறு வேணுமா ஃப்ரெண்ட்ஸ்? கேமராமேன்னா அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நீங்களே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். கேமரா எடுக்கிறது ஒரு எப்படி சொல்லணும், ஒரு கிளாரிட்டியா, ஒரு வீடியோ கிளாரிட்டி இல்ல பாருங்க. சரி விடு, உண்மையெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. உண்மை சொன்னாதான் நம்ம மேல மேல வளரும். அப்படியா? ஓ, அது மத்தவங்களோட உண்மை, நம்ம உண்மையை சொல்லக்கூடாது. நம்ம உண்மையதான் சொல்லணும் எப்பவுமே. நம்ம உண்மையா இருக்கிறதுதான் அவங்களுக்கு நம்மள பிடிக்கும். அதனால டெய்லி நீ என்ன அடிக்கடியா வீடியோ போட்டுலப்பா உண்மையா இருக்கும்ல. நானா உன்னை அடிக்கிறேன்? நெஞ்சில கைய வச்சு சொல்லு பாப்போம். ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், யாரு மூஞ்ச பார்த்தா அடி வாங்குற மாதிரி இருக்குது, அடி கொடுக்குற மாதிரி இருக்குது, நீங்களே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சண்டே. ஸோ இன்னைக்கு ஈவினிங் வந்து நாங்கள் வந்து லைவ்ல வரப்போகிறோம். முடிஞ்சா நம்ம லைவ்ல வந்து கம்பல்சரி அட்டன் பண்ணுங்க. ஏன்னா நான் இந்த வீடியோ நாளைக்கு தான் போடுவோம், அதனால உங்களுக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வந்து என்ன வேலையோ ஏது வேலையோ அதெல்லாம் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து கரெக்டாக 7 மணிக்கு சண்டே ஆனால் லைவில் வரப்போகிறோம். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்டிமேஷனாக இருக்கட்டும். ஸோ நீங்கள் வந்து லைவில் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் எல்லாருமே ஒரு எப்படி என்ன சொல்கிறது பாப்பா, என்ன சொல்கிறதுன்னா, சரி ஓகே ஏதோ ஒன்று சொல்கிறது எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் நீங்கள் பண்ணுறீங்க நல்லா தெரியும். ஸோ லைவ்லேயும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா. இனிமே நாங்கள் வந்து சண்டே 7 மணிக்கு ஈவினிங் கண்டிப்பாக லைவில் வரப்போகிறோம். லைவில் வந்து உங்க கூட நாங்கள் வந்து ஆமாம் பேசி உங்ககிட்ட உங்களோட உங்களுக்கு அந்த டாஸ்க் செய்யறோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா டெய்லி இல்ல எவ்ரி சண்டே கண்டிப்பா வரும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க அவர் சைக்கிள் ஓட்டிங்கிறாரு. சைக்கிள் எல்லாம் வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சைக்கிள் எல்லாருமே காலில் பெடல் வச்சு மிதிப்பாங்க. அவரு பாருங்க காலை கீழே தள்ளி ஓட்டிட்டு இருக்காரு அவரு. பாருங்க வாட்ச் வேற கையில கட்டின வாட்ச் வேற. டைம் சேவிங்கோட விளையாடுறாராமா அவர் வாட்ச் கட்டின்னு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவர் பண்றாரு. தூங்கணும் அந்த மாதிரி பண்ணிட்டு, ஆனா அவர் எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறாரு. சாப்பிடுற வேலை, தூங்குற வேலை, விளையாடுற வேலை, அதுதான் சொல்றேன். அந்த வேலைதான் சொல்றேன் நானு, செய்ய மாட்டேன்றானே. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இறங்கிட்டாரு. இப்ப மறுபடியும் ஏறுறத பாருங்களா, ரிப்பேர் பண்ண போறாரு. அவர் வந்து பாப்பா எனக்கு தெரிஞ்சு பைக் மெக்கானிக் வருவான்னு நினைக்கிறேன். இந்த வண்டி அதுதான் சொல்றேன், இந்த வண்டியை தூக்கி போட்டு பிரிச்சு மேயிறான். அதுக்கப்புறம் அது பாரு விளையாடுறாரு பத்தியா. இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவன் பண்ற அட்டுவியத்தை பார்த்து நான் சின்ன வயசுல இப்படிதான் இருந்தேன் அப்படின்ட்டு என்ன சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான்லாம் இந்த மாதிரிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்புங்க ஃப்ரெண்ட்ஸ். தங்கம் நெடி பண்றீங்க? வாட்ச் ரிப்பேர் பண்றீங்களா? டைம் ஆகுது, இப்ப கரெக்டான டைம் சொல்லுங்க ஏண்டி தங்கம். அப்பு தங்க எப்படி பூனை மாதிரி தனியா சைலண்டா வந்து நின்ன பாத்தியா? பயந்துட்டியா? அதான் தெரியுது.
என்ன அம்மகுலன்ற அந்த வாட்சை தூக்கி வாயில வச்சு வச்சுங்குது. கத்தி தூங்க வச்சேன். கேட்டுச்சு, எல்லா சத்தமும் கேட்டுச்சு. கேட்டுதா? உள்ள வரலான்னு பார்த்தேன். சரி அப்பா பிள்ளைக்கு 1000 ரூபாய் ஓ வந்துருப்பேன். நீ பயந்துருவிய. என்ன பண்றது, தூக்கி போட்டு என்ன ஒதிப்ப, நான் உன் புள்ளைய வச்ச மாதிரியே. அடிக்கிற வேலையே பெரிய வேலையா அடிக்கடி பைத்தியா மிரட்டினேன். குழம்பு வேற ரெடி ஆயிடுச்சு. நான் ரசம் மாதிரி இல்லடா குழம்புன்னு சொல்றேன். இது காரம் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. கம்மியா இருக்குமா இது வேணாமா? எப்படி இருந்தாலும் ஓகே. அப்படி தேன் மாதிரி ரெடி பண்ணேன். தேன் கொஞ்சம் ஊத்திட்டேன்னு அப்படியே தேன் மாதிரியே இருக்கும். அப்ப காரம் தேவையில்லையா? இதான பெரிய தேன் மாதிரி ரெடி பண்ணுவாங்க. தேன் மாதிரி தானே பக்கத்துல இருக்கிறாங்க. தேனா? ஓ அவங்கள மாதிரி என்னால ரெடி பண்ண முடியாது. வேணா அங்க போய் சாப்பிடுங்க. பா மொக்க காமெடிடா. இன்னைக்கு ஃபுல்லா நீ வந்து சமையல் செய்யற மாதிரியே தெரியல. இப்படியே சுத்தி 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 வந்து என்ன பசிக்குது எனக்கு. நான் சுத்தி சுத்தி நீங்க தான் யாமே சுத்தி. நீ என்ன பண்றன்னு நான் நோட் பண்றேன் பாரு. காலையில இருந்து நீ செய்யற வேலையே சரியில்லை. ஆமா என்னால செய்ய முடியலன்னு சொல்லிதான் உன்னை வேலைக்கு வச்சுக்கிறாங்க. என்ன பண்றப்பா? ரெண்டாவது வீடு துணி போட்டேன். ஓ போட்டுமா? அது முடிஞ்ச 1 மணி நேரம் ஆகுது. காலையில கண்டு நேரம் இல்லை. ஓ அதான் நேரம் இல்ல சும்மா சுத்தி சுத்தி வந்துங்கிறீங்க. அதோட பசிது ஒரு ஆப்பிள் எக்ஸ்ட்ரா. அதான். அப்புறம் பாப்பா என்ன ரெடி ஆயிடுச்சா சாப்பாடு? அப்படியா? ஓ பாப்பா என்ன கையில அது எப்படி நான் அதெல்லாம் ஒரு சாப்பிடும் போது நீ வந்துட்டே இருக்க பாத்தியா? ஜூஸ் குடிக்கிறேன். வெயிலுக்கு ஜூஸ் குடிச்சுனே சமைக்கலாம்ல. ஓ அதனால ஜாலியா தான் இருக்கிறீங்க. என்ன உள்ள அமிச்சிட்டு குழந்தைய என்ன பார்த்து சொல்லிட்டு நீங்க பார்த்தா இது மாதிரி எதனா சாப்பிட்டுனே சமைச்சோன்னு வச்சுக்க வேலை செய்யற கலைப்பே தெரியாது. போய் சொல்லாத. நான் என்ன குழந்தைய பார்த்துக்க சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து என்னமோ வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்கிற. ஜூஸ் தான் வாங்கி வந்தேன். வெயில்ல ஓவரா இல்லாதனால. பத்தியா எனக்கு கொஞ்சம் நேர்ந்து அந்த கடையில கரெக்டா. சரி ஓகே விடு சாப்பிடு உடம்பு தேத்து. என்ன என்ன எவ்வளவு தூரம் வந்திருக்கேன்? சாப்பாடு வந்து கொதி வந்துச்சா? ஓகே. இந்த பக்கம் மீன் குழம்பு ரெடி ஆகுது. பானையிலையா? நம்ம வீட்டுல எப்பவுமே மீன் குழம்பு அதில் தானே வைப்போம். சும்மா கேட்டுக்கணும். ஓகேவா? மீனுக்கு வந்து மசாலா போட்டு ஊற வச்சாச்சு. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இப்ப இதுல குழம்பு வந்து வதக்கி ஊத்திட்டோம்னு வச்சுக்க குழம்பு ரெடி. பாரு அப்ப மீன் எல்லாம் போட மாட்டியா? வெறும் குழம்பு மட்டுமா? சாப்பாடு ரெடி ஆயிடும். 10 நிமிஷம் பாரு. அப்படின்னா 10 நிமிஷத்துல சாப்பிடலாம். நீ சொன்னி நைட்டு தானே பாரு எவ்வளவு சுறுசுறுப்பா. அப்புறம் எதுக்குடி எனக்கு இதை கொடுத்து சாப்பிட சொன்ன? அது வாங்கி 1 வாரம் ஆகுதா? சாப்பிடாமே இருக்கிறதுனால உன்ன சாப்பிட சொன்னேன். 1 வாரம் பண்ணு என்ன சாப்பிட சொல்லிட்டு மயக்கமா இருக்கா? மாதிரி இருக்கா தெரியலையே. ஆனா தள்ளாடுற மாதிரியே இருக்குது. நம்ம வீட்டுக்கு எதுக்கு வாங்கி வந்தா சாப்பிடலாம் ஒண்ணு தரேன். யாரு வேத்தியாசுக்கு வாங்கி வந்தா? அவரு குடுத்தேன்னு வச்சுக்க யானா கத்துனாரு. இப்ப கத்தினாரு என்ன ஆனா சொல்றதுக்கு வேணா கிடையாது யானா கத்துனாரு என்ன அதான் வானான்னு சொல்றதுக்கு தான். அவருக்கு பண்ணலாம் பிடிக்கல. அப்ப அவருக்கு பிடிக்காதே எனக்கு கொடுக்குற. அப்போ அது கூட குடுங்க ஞாபகம் வச்சுன்னு நான் மறந்து போயிட்டேன். 1 வாரம் இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. சரி நீ ஃப்ரீயா இருக்க சாப்பிட்டு இருப்பேன்னு கூப்பிட்டா. சரி பாப்போம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு கொதிச்சுன்னு இருக்குது. இன்னும் மீன் போடலை, குழம்பு மட்டும் கொதிச்சுன்னு இருக்குது. சாப்பாடு வடிக்கணும். ஆஃப் பண்ணி மூடி வச்சுருக்கேன். வடித்து விட்டோன்னா வேலை முடிஞ்சிடும். அம்மா வந்து உள்ளே எங்கள் தங்கத்தை ஆட்டின்னு இருக்கார். அவர் சினிங்கி தூங்குறாரு போல். எப்படி கொதிக்குது பாருங்கள். மீன் வந்து கழுவி வச்சாச்சு, ரெடியாக இருக்குது.
அது போட்டோன்னா மீன் குழம்பு ரெடி ஆயிடும். ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்னதான் பண்றேன்னு ரொம்ப நேரமா வாட்ச் பண்ணிக்கிறேன். அதை ஏற்றி இங்கே வைக்கிற, இது ஏற்று அங்கே வைக்கிற, அதில் திமிங்கலாம் பஞ்சு மூட்டையை தூக்கி பருத்தி மூட்டையில் போடு, பருத்தி மூட்டையை தூக்கி அங்கே போடு, இங்கேயே தூக்கி இதை போடு. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வா இங்க பாரு மீன் குழம்பு. வாவ், கலர்ஃபுல் ஆகுது. ஓகேவா? இப்போ அடுத்து மீன் தான் வறுக்க போறேன். மீன் வறுக்கிறதுக்காக இந்த இடத்துல கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சேன்னா ஈஸியா இருக்கும்ல, அதனால மாத்தி வச்சேன். நான் பீட்டம் ப்ரோ. நம்மளெல்லாம் போ. ஓகே ஓகே, நம்ப மாட்டேன். அவ்வளவுதான். இப்போ மீன் வறுத்துட்டோம்னு வச்சுக்கேன், சாப்பிட வேண்டியதான் சுட சுட. ஓ, சாப்பிடலாமா? நான் ரெடி. நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ரெடி. மணி 3 ஆகுது. நோ மீன் குழம்பு வைக்கிற மணி 3 ஆகுது. நம்ம வீடியோ 4 மணிக்கு வரும். இந்த வீடியோ 4 மணிக்கு வரப்போதா இல்லையா மட்டும் பாரு. பாரு, வர்த்தியா இல்லையாப்பா? இது இப்பதான் எண்ணெய் ஊத்த போறேன். தங்கமு தூங்கி எழுந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அத சொன்னியா? அவர் எழுந்தாருதான் எனக்கு வேலை. என்ன வாங்க அவரை பாத்துக்கிறதுக்கு. ஓகே. என்னப்பா பொரிக்கிற? சுட சுட மீன் ரெடி ஆயிடுச்சு பாரு. பாரு, யாருக்கு? எங்க தங்கச்சி. சத்தியா? சரிப்பா. அடடி, யாருப்பா? கொஞ்சம் அடிச்சியா? நான் அடிக்கலையா? நீதான் அடிச்சியா? நான் அடிக்கல. தங்க யாருடி? யாருடி? இருக்குல்ல. சாப்பிடுறது பாரு மம்மு. சொல்லு. என்னப்பா என்னப்பா பக்கெட்டி? பக்கெட் உள்ள வரல மாட்டிச்சு. ஓ, மம்மு சாப்பிடலாமா? தங்க வாடி போலாம். மம்மு சாப்பிடலாம், வாடி. வா வாடி தங்க, வா மம்மு சாப்பிடலாமா? வா சீக்கிரம் வா. சீக்கிரம் வா, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. ப்ரோ என்ன ப்ரோ, எப்படி இருக்கு டேஸ்ட் சொல்லுங்க ப்ரோ. டிவி சவுண்ட் கம்மி பண்ணுங்க ப்ரோ. நீங்க வந்து டேஸ்ட் பாப்பீங்க, நான் வெயிட் பண்ணினுக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அம்முக்கு வந்து மீன் குழம்பு, மீன் வறுத்து வச்சாச்சு. என்ன குழம்புலயே மீன் குழம்பு செஞ்ச மாதிரி இருக்குது. ஏய், புளிப்பா இருந்தாதான் குழம்புலாம் நல்லா இருக்கும். ஆனா இது இவ்வளவு புளிப்பா போடுவா? எனக்கு பிடிக்கும், அதனால நான் போட்டேன். ஓகே, உனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கும். நல்லா இருக்கு, உண்மையிலே நல்லா இருக்கு பாப்பா. புளிப்பா நல்லா சூப்பரா இருக்கு. இந்த வறுத்த மீன் ஆல்ரெடி பாதி மீன் நானே சாப்பிட்டேன், தெரியும். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல். எங்கள் வீட்டில் மீன் குழம்பு, மீன் வறுவல். அதே மாதிரி உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கவிதா சதீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோல